வெல்கம் பேக் அரிமா விழித்திரு. யூனோ அப்ளிகேஷன் வழியாக எஸ்பிஐ ஏடிஎம் கார்டை ஆக்டிவேட் செய்கிறது எப்படி, அதோட ஏடிஎம் பின்னை ஜென்ரேட் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். யூனோ அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறேன். லாகின் பின்னை இங்கே கொடுக்குறேன். அடுத்து கார்ட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். மை டெபிட் கார்ட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஆக்டிவேட் கார்டு ஆப்ஷனை இங்கே கிளிக் பண்ணுறேன். டிட் யூ ரிசீவ் த டெபிட் கார்டு, நீங்கள் டெபிட் கார்டை ரிசீவ் பண்ணிட்டீங்களான்னு கேட்டிருக்காங்க. எஸ் கிளிக் பண்ணுறேன். அடுத்து என்னோடய ஏடிஎம் கார்டு நம்பரை இங்கே டைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபியை இங்கே கொடுத்துட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், என்னோடய ஏடிஎம் கார்டு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஏடிஎம் பின்னை ஜென்ரேட் செய்கிறதுக்கு கோ டு ரிலேஷன்ஷிப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். செட் ஆர் ரீசெட் ஏடிஎம் பின் ஆப்ஷனை கொடுக்குறேன். என்டர் நியூ பின் ஆப்ஷனில் எனக்கு பிடிச்ச மாதிரி ஏடிஎம் பின்னை கொடுக்குறேன். கன்ஃபார்ம் நியூ பின் மேலே கொடுத்த அதே பின்னை இங்கே டைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். என்னோடய மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபியை இங்கே கொடுத்துட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். என்னோடய ஏடிஎம் பின்னு சக்ஸஸ்ஃபுல்லாக ஜென்ரேட் ஆகிடுச்சு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.